அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா. ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியானா என்னென்னா, இப்போது நார்மலாக இருக்க நம்மளோட எபித்தீலியம் எல்லாமே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தெரியும். ஸோ அப்போ வந்து அந்த எபித்தீலியம் வந்து இன்னொரு மெச்சூர் எபித்தீலியம், அதாவது எல்லாமே வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியமாக மாறுறது தான் ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா. Squamous metaplasia refers to the transformation of the mature non-squamous epithelium into stratified squamous epithelium. அதாவது ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இல்லாத எபித்தீலியம் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியமாக மாறும். அதுக்கு பேர் தான் ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா. நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதுதான் கன்வெர்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம இதில் எங்கெங்கே என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு சீலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம் வந்து நம்மளுக்கு ஸ்குவாமஸ் எபித்தீலியமாக எப்போ மாறுதுன்னா, டொபாக் ஸ்மோக் எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸில் இருக்கிற சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் சீலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம் வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியமாக மாறிடுது. அந்த இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த இரிட்டேஷனை தாங்கிறதுக்காண்டி அந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியமாக அது மாறிடுது. ஸோ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, ஸ்மோக்கர்ஸில் சீலியேட்டட் எபித்தீலியம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து டஸ்ட்டு இல்லை ஃபாரின் பார்ட்டிகளை வந்து அந்த சீலியா தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி மியூக்கஸ் வழியாக வெளியே அனுப்பும். ஆனால் இதில் வந்து இப்போ ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்து வெறும் லேயரை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே வந்து உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து வரும். ஸோ அதனால் இப்போ கூட ரீசெண்ட் டைம்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக கோவிட் வந்து அஃபெக்ட் ஆகும். அது காரணம் இதான். ஓகே, அடுத்து எந்த வகையாக நம்மளுக்கு வந்து நடக்கும்னா, சீலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம் எண்டோமெட்ரியமில் வந்து நம்ம பேபி வந்து அட்டாச் ஆகும்போது அந்த இடத்துல அந்த பொட்டென்ஷியல் அட்டாச்மெண்ட் எடுக்கிற இடத்துல யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்டேஷனில் எதுவும் வந்து ட்ராமா இருந்தால் அந்த சீலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம் வந்து ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியானால ஸ்குவாமஸ் எபித்தீலியம் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியமாக மாறிடும். ஸோ இதிலே போட்டிருக்கு, ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா கேன் occurs in the endometrium which lines the uterus. The endometrium is typically composed of glandular cells ciliated columnar epithelium. The glandular cells supplies nutrition to the fetal implantation conception, while the columnar epithelium provides attachment for the potential embryo. Here, in case any trauma for implantation leads to squamous metaphasia. ஏதாவது ஒரு ட்ராமா நடந்தால் அந்த இம்ப்ளான்டேஷன் அப்போது அது வந்து ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியானால் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியமாக மாறிடும். இதில் பார்த்திங்கன்னா யூட்ரைன் கேன்சர், அடினோ கார்சினோமா, இது ஒரு ஸ்டெப் தான். இது ஒரு கேஸ் ஆஃப் ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா. அதே மாதிரி காமன் காஸ் ஆஃப் சர்விக்கல் மெட்டாப்ளேஷியா வந்து என்னென்னா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இதனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து காமனாக வர்றது இந்த காமன் காஸ். அதே மாதிரி நார்மலாக இருக்கிற அந்த ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா வந்து நம்ம வந்து க்யூர் பண்ண முடியும். மெடிக்கேஷன்னாலேயோ இல்லை அந்த ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுனாலையோ வந்து நம்மளால் குவிட் பண்ண முடியும். ஸோ இஃப் அன்ட்ரீட்டடாக அதை வந்து நம்ம விட்டுட்டோன்னா அது வந்து டிஸ்ஃப்ளாஷியா ஃபார்ம் பண்ணும். டிஸ்ஃப்ளாஷியா ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து மெட்டாஸ்டேசிஸ் நடந்து கேன்சர் செல்ஸை ஃபார்ம் பண்ணும். ஆக்சுவலி அது வந்து ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா வந்து நான் கேன்சரஸ் பினைன் டியூமர் தான். ஆனால் எப்போ ஒன்ஸ் அது வந்து அன்ட்ரீட்டடாக இருக்கோ, அது வந்து டிஸ்ஃப்ளேஷியா ஃபார்ம் பண்ணுதோ, அது வந்து நம்மளுக்கு கேன்சர் செல்லாக மாறிடுது. தேங்க்யூ எவ்ரிவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.